ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபர் பற்றி தான் இன்றைக்கி பேசலான்ட்டு இருக்கேன். நான் சும்மா விளையாட்டுக்கு ஃபன்னுக்காக ஆரம்பித்தேன் சேனலு. எனக்கு மொத்தம் 13 பேர் இப்போ இருக்கீங்க. 13ல் நான் ஒன்று. 12 பேர் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அது எதனால் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு வேளை அல்ட்ரா வயலட்டு வண்டிக்காக பண்ணிங்களா, இல்லை ஜிம் இந்த ஒர்க் அவுட்டு அப்படி எனக்காக பண்ணிங்களான்ட்டு தெரில. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, சேனலில் பண்ணியிருக்கீங்க, அது போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 12 பேருன்றது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயந்தான். இது எனக்கு 3வது சேனல். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன், பிட்புல் பௌபௌன்னு. அதில் கலர் கோழி குஞ்சு ஒரு வீடியோ ஒன்று என்னோடய மச்சான் தான் ஷூட் பண்ணி கொடுத்தான். சும்மா ரோட்டில் போயிருந்தேன், ஃபோட்டோ எடுத்து எனக்கு அவன் அனுப்பிச்சான். அவன் பிளாக்பெரி ஃபோனில் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சான். இதெல்லாம் 2019 நடந்த விஷயம். பிட்புல் பௌபௌன்னு அது ஷூட் பண்ணி எடுத்தான். நாங்கள் நிறைய அந்த பிட்புல் டாக் வச்சுருந்தேன். 2 டாக், ஒரு டாக் வாங்கினேன், மேட் பண்ணி குட்டி போட்டு 6 குட்டி போட்டுச்சு. அதில் ஒன்று நானே வச்சுருந்தேன். அதுக்கு பேர் பேந்தரு. நான் வாங்கினது பேர் பென்ட்லி. பென்ட்லி ஃபீமேல். அப்புறம் பேந்தர் தான் செம்மையாக இருக்கும், நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. அதை ஒரு நாள் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன். இப்போ எல்லாமே ஃபோன் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. நிறையா பழைய மெமரிஸ் எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது. அது வீணாகாமல் இருக்கணும். ஹார்ட் டிஸ்க்கு ஓடிட்டு இருந்த ஹார்ட் டிஸ்க் தான், கழட்டி வச்சுட்டேன். அப்புறம் அப்போ பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சு வீடியோ பார்த்திங்கன்னா மில்லியன்ஸுக்கு மேலே அடிச்சிச்சிங்க. அது சும்மா எதர்ச்சியாக போட்டு விட்டேன். மில்லியன்ஸுக்கு மேலே அடித்து போயிட்டுருக்கு. தரன்னு போச்சு. அது 5000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அப்படியே அது கோழி குஞ்சு ஒரே ஒரு ஷார்ட்ஸாக அப்போல்லாம் வீடியோ தான். அந்த வீடியோ அப்போல்லாம் வீடியோ தான் சொல்லுவோம் நம்மலாம். அப்புறம் யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லாம் கிடையாது. அப்புறம் நான் சேனல் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் வீடியோ மட்டும்தான், ஷார்ட்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸ்னு ஒன்று வந்துச்சு. அப்படியே அந்த வீடியோ அப்படியே ஷார்ட்ஸாக மாறி போச்சு. அப்படியே கிளாரிட்டியாக வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக கிளாரிட்டி வந்து போச்சு. நான் அப்லோட் பண்ணுறப்ப கிளாரிட்டியே இருக்காது. சைட்டில் வேலை நடக்குது. அதை டப்புன்னு போட்டு உடைப்பானுங்க. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்க வேலை. நானும் ஒன்றும் சொல்லக்கூடாது. அதுவும் என் வேலை. அதனால் அந்த மாதிரிங்க. அது ஃபஸ்ட்டு சேனல். 2வது சேனல் பிங்லாஞ்சூபி பீக்கச்சுன்னு சொல்லிட்டு நானும் என்னோடய தங்கச்சி குழந்தையும் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது பல மாதமாக ஆரம்பித்தோம். அதிலே 6-5 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும். சுற்றி நாங்களே தான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே ஃபுல்லாகவே என்னோடய ஒய்ஃபு, என்னோடய தங்கச்சி, அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட், அந்த மாதிரி எல்லாருமே, எங்கள் மாப்பிள்ளை எல்லாருமே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அதான் மாதிரி. இது எனக்கு 3வது சேனலு. இந்த சேனல் ஓப்பன் பண்ணது என் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது. என் தங்கச்சிக்கு தெரியாது. எல்லா விஷயத்தையும் நான் 2 பேர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஒன்று என் தங்கச்சி, ஒன்று என் ஒய்ஃபு. என் ஒய்ஃபுக்கு நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது அது எப்படி சொல்கிறதுன்னு டிஸ்கரேஜ்னா ரொம்ப கிடையாது. அதாவது எப்படின்னா இதுதான், அதாவது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. என் தங்கச்சி எதுக்கு எடுத்தாலும் நான் பண்ணுறது எல்லாத்துக்குமே சூப்பர் பண்ணணும். என் ஒய்ஃப் அப்படியே ஆப்போசிட்டு. நான் 2 பேர்கிட்டையும் நான் சொல்லலை. சரி, வீடியோ ஏதாவது இதுவாகி அவங்களுக்கே ட்ரெண்டாகிலாம் கிடையாது. ஏதாவது காட்டும் அல்கர்தம் அவங்களுக்கு ஏதாவது ஷோ ஆகும். அப்போ பார்த்துட்டு ஷாக்காக பார்த்துட்டு எனக்கு கேட்பாங்கன்னா நானும் ஒரு நாளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது எதுவும் வேலைக்கு ஆகலை. சரி, பார்ப்போம். இது தான் என்னோடய 12 சப்ஸ்கிரைபர் தான். எனக்கு ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ஒருத்தர் பேர் ராம் பிரசாத். அவர் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரு. அதுக்கு மேலே யாருன்னு தெரியல. நான் 13ல் நான் ஒன்று, மீதி 12 பேர் யாருன்னே தெரில. அப்புறம் ரொம்ப ஹாப்பி. நான் பிட்புல் டாக் கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஒன்று மேரேஜ் ஆன பிறகு 2 வச்சுருந்தேன். 1 கொடுத்துட்டேன். 1 எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. அதனால் அதையும் ஃபார்ம் ஹவுஸில் பார்த்துக்க சொல்லி கொடுத்தேன். அங்கே பாம்பு கடிச்சு 1 இறந்து போச்சு. பேந்தரு. பென்ட்லி இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. பென்ட்லி அதெல்லாம் செம்மையாக இருக்கும், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஆசையே ஒரு மாதிரி கொஞ்சம் மோசமாக தானே ஆசையாக இருக்கும். வளர்த்தா பிட்புல்லு. இப்போ அடுத்த ஆசை வந்திருக்கு, கேனிகோசா.
அதெல்லாம் அடிச்சிடுவேன். இங்கே நான் விழுப்புரத்தில் வந்து ஒர்க் பண்ணுறேன். மதிய சாப்பாடு யார் போடுவா? எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா, எங்கள் அம்மா தான் அப்போல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா இல்லை. 2022 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. 11th மந்த்து 5ஆம் மாதம் இறந்தாங்க. பிளட் கேன்சர் அவங்களுக்கு. அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க 2 டாகையும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அந்த டாகை வச்சுருந்த ஒரு டாகையும் கொடுத்துட்டேன். மேரேஜ் ஆகிறப்போ ஒரு டாகை கொடுத்துட்டேன். 2 டாகு செட் ஆகலை, அடிச்சிக்குதுங்க, சண்டை போட்டுக்குதுங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப டாக் லவர். நான் பயங்கரமான டாக் லவர். பயங்கரமாக டாகுன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என் ஒய்ஃப். டாகு குட்டி நாயாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காது மீன்ஸ் பயம். அவங்களுக்கு கிட்ட வந்து நக்கனா நம்மளெல்லாம் நக்கனா ரொம்ப நம்ம லைக் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டு. அப்புறம் இதுதான் என்னோடய இதுவே. நான் அப்புறம் டாக்லாம் வாங்கினேன்னு நினைக்கிறேன். வாங்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. என் பிறந்தநாளுக்கு யாராவது கிஃப்ட் பண்ண மாட்டாங்களான்னு அப்படிலாம் எனக்கு ஆசை எனக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு. அப்புறம் மெயினாக இது வரைக்கும் எந்த வீடியோலையும் நான் சொல்லவே மாட்டேறேன், மறந்துடுறேன். மெயினாக பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இது ஃபஸ்ட்டே சொல்லணும் போல். இவ்வளோ நேரம் பார்ப்பீங்களான்னு தெரில, ஃபஸ்ட்டே சொல்லணும் போல். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்ருங்களா ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்லாம் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் எல்லாருக்கும் போயிட்டு சேரட்டும்.